ஹலோ காய்ஸ், உங்க லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு இந்த வீடியோ பயங்கர சப்போர்ட்டிங்கா இருக்க போகுது. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, பிச்சுமணி பிச்சுமணி என்ன போஸ்ட்மேன் எப்படி இருக்கே? நல்லா இருக்கேலா? சவிக்குமா இருக்கேன். இதான் உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது ரயில்வேல ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதை பத்தின டீட்டெயில பார்க்க போறோம். Recruitment of Junior Engineer, Depot Material Superintendent, Chemical and Metallurgical Assistant, Chemical Supervisor Research and Metallurgical Supervisor Research. RRB-ல இப்படிதான் உங்களுக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு 30/7/2024 தொடங்கப்பட்டிருக்கு. இதோட க்ளோசிங் டேட்னு பாத்தீங்கன்னாக்கா 29/8/2024 நைட்டு 11:59 உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல நீங்க அப்ளை பண்ண முடியாது. வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி, இதே நீங்க மாடிஃபிகேஷன் பண்ணணும்னாக்கா அதுக்கு ஒரு டேட் கொடுத்திருக்காங்க. அதாவது டேட் ஆஃப் மாடிஃபிகேஷன் விண்டோ ஃபார் கரெக்ஷன் இன் அப்ளிகேஷன் ஃப்ரம் வித் பேமெண்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன். இது மாதிரி விஷயங்களுக்கு 30/8/2024 இருந்து 8/9/2024 வரைக்கும் மாடிஃபிகேஷனுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. கெமிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் அண்ட் மெட்டாலிக்கல் சூப்பர்வைசர் ரிசர்ச் இதுக்கு லெவல் 7 அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேசிக் பே மட்டும் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா 44,900 ரூபாய் வெறும் பேசிக் பே மட்டும். இதை நீங்க அப்ளை பண்றதுக்கு 18 வயசுல இருந்து 36 வயசுக்குள்ள இருக்கணும். இந்த ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு கோரக்பூர்ல மட்டும்தான் கிடைக்கும். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா இங்க இருந்து அங்க போறதுக்கும் அங்க இருந்து இங்க வர்றதுக்கும் ஏகப்பட்ட மியூச்சுவல் டிரான்ஸ்பர் இப்ப கிடைக்கிறதுக்கு இருக்குது. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா, இந்த நார்த் இந்தியன் எல்லா இடத்துலயுமே இப்ப பரவி கிடக்குறாங்க. நீங்க எங்க வேணா தைரியமா போய் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்பர் கொடுத்துட்டு இம்மீடியட்டா உங்க ஸ்டேட்டுக்கு நீங்க வரலாம். அதனால தயவு செய்து பயப்படாம எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. கோரக்பூர் அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு 17 போஸ்ட் தான். அதே போல ஜூனியர் இன்ஜினியர், டிபார்ட் மெடிக்கல் சூப்பர்டென்ட் அண்ட் கெமிக்கல் அண்ட் மெட்டாலஜிக்கல் அசிஸ்டன்ட் இதை லெவல் 6ல சேர்த்திருக்காங்க. இதுக்கான பேசிக் பேன் பாத்தீங்கன்னாக்கா 35,400. இதுக்கான ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னாக்கா 18 வயசுல இருந்து 36 வயசு உள்ள 18 வயசுல இருந்து 36 வயசு வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மொத்தம் 7,934 வேகன்சி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இது ஆல் ஓவர் இந்தியா. உங்களுக்கு எங்க நீங்க சாய்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். இப்ப எல்லாமே ஆன்லைன்லயே அப்ளை பண்ணலாம். அதனால உங்க போன்ல பண்ணலாம். உங்க போன்ல பண்றதுன்னா என்ன ஒரு ப்ராப்ளம்னாக்கா, நீங்க உங்க போட்டோவை ஸ்கேன் பண்ணணும். இந்த ஸ்கேன் பண்ணிட்டு உங்க போட்டோவை அப்லோட் பண்ணணும். அதுவும் இல்லாம லைவா உங்களை ஒரு போட்டோ எடுக்க வேண்டி வரும். அப்போ நீங்க போன்ல பண்றது ரொம்பவுமே கஷ்டம். அதனால நீங்க டிடிபி சென்டருக்கு போயிட்டீங்கன்னாக்கா அதிகபட்சமா ஒரு 50 ரூபா இல்லை 100 ரூபா தான் ஆகும். இதுக்கான ஃபீ என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு SC/STக்கு வெறும் 250 ரூபா தான். அதர் கேஸ்ட் எல்லாருக்குமே உங்களுக்கு 500 ரூபாய் இதுக்கான ஃபீஸ் அவங்க கலெக்ட் பண்றாங்க. இது உங்களுக்கு ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான். இதுல ஒரு பங்கு மட்டும் தான் எடுப்பாங்க. இப்போ 500 ரூபாய் கட்டினீங்கன்னா அதுல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு மிச்சம் 400 ரூபாய் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். அதனால நீங்க பணம் முன்னாடி போடுறது உங்க கைக்கு திருப்பி வந்துடும். தயவு செய்து நீங்க அப்ளை பண்ணுங்க. இதனால உங்களுக்கு பெரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்கு. இந்த எக்ஸாம் நீங்க சிஸ்டத்துல ஆப்ஜெக்டிவ்ல தான் ஒர்க் பண்ண போறீங்க. அதாவது 4 ஆன்சர் கொடுத்து அதுல 1 டிக் பண்ண சொல்லுவாங்க. நீங்க இதுல டிக் பண்ணது தான் உங்களுக்கு வேலையே. மற்றபடி கஷ்டப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லை. இந்த 4 ஆன்சர்ல நீங்க 1 டிக் பண்ணும்போது நீங்க குறைஞ்சது ஒரு 60 மார்க் பாஸ் மார்க்னாக்கா அந்த 60 மார்க் நீங்க பாஸ் மார்க் தெரிஞ்சு கரெக்டா எழுதிட்டு 61, 62, 63 போகும்போது நீங்க தெரியாத மார்க்கை ஏதோ ஒண்ணு கண்ணா பண்ணான்னு டிக் பண்ணீங்கன்னாக்கா 3 மார்க்கை நீங்க சரியா எழுதுனீங்க இல்லையா, அதுல இருந்து 1 மார்க்கை கழிச்சிருவாங்க. அதாவது 3 தப்பு நீங்க பண்ணீங்கன்னாக்கா 1 மார்க் மைனஸ் ஆகும். இது அதனால தயவு செய்து ரொம்பவுமே கேர்ஃபுல்லா நீங்க இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. என்னென்ன பேட்டர்ன்ல உங்களுக்கு கொஸ்டின் எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மேத்தமெட்டிக்ஸ்ல 30 மார்க்குக்கு கேட்பாங்க. ஜெனரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்ல 25 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க.
ஜெனரல் அவேர்னஸ்ல 15 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து 30 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஆக மொத்தம் உங்களுக்கு 100 மார்க்குக்கு பதில் தெரியலனாலும் பாஸ் மார்க் 60 மார்க் எடுத்தாலே போதுமானது. ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல ஜேஇ ரெக்ரூட்மெண்ட் இது. தயவுசெய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. எதனா ஒரு டிகிரி இருந்தா போதும், டிப்ளமா இருந்தா போதும், இந்த ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே அப்ளை பண்ண சொல்லுங்க. தயவு செய்து எந்த ஊரா இருந்தாலும் நீங்க போய் ஜாயின் பண்ணிட்டு கொஞ்ச நாள்லயே மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர்ல உங்களோட ஸ்டேட்ல, அதாவது உங்க சொந்த ஊருக்கு திருப்பி வந்துடலாம். அதனால தைரியமா நீங்க எல்லாம் அப்ளை பண்ணி ரயில்வே ஜாப்ல ஒரு நல்ல சம்பளத்தோட, நல்ல கௌரவமான ஜாபோட நீங்க லைஃப் ஸ்டார்ட் பண்றதுக்கு எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு, இதை நம்ம ஜஸ்ட் விஜயலா சேனல் இதுக்கு அடுத்த நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னொரு கால் ஃபார் லெட்டர் ரெடியா இருக்குது. அதை பத்தின டீட்டெயிலை நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க.